டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் பாஜகவை சேர்ந்த திருமதி பிரியா ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. மேம், இந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறமாக தாவேகாவுக்கு அதிமுக விட அதிகமா பாஜக ஆதரவு தர மாதிரி இருக்கேன். இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை, பாமர மக்களை பகடுகாயாக்கி நீதி என்ற சாயம் தீட்டி நடு தெருவில் தள்ளி ஜனநாயக ஓட்டு பிச்சை கேட்டு தன் வாரிசுக்கு மட்டும் விருந்தோம்பல் அளிக்கும் இந்த துரோக மாடல் ஆட்சி, ஐயோ சிக்கியதே தமிழகம், இந்த துரோக மாடல் ஆட்சியில் சிக்கியதே தமிழகம்னு பாமர மக்கள் இன்னைக்கு இந்த திமுகவோட 4.5 வருஷ கொடுங்கோல் ஆட்சியில நடு தெருவுல தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் நாற்காலி காலியா இருக்கு. ஏன்னா 4.5 வருஷமா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெறும் திமுகவின் தலைவரா மட்டுமே தான் செயல்பட்டு இருக்காரே தவிர மக்களுக்கான தலைவரா, தமிழக முதலமைச்சரா இன்னி வரைக்கும் செயல்படல. அதோட கிளைமேக்ஸ் தான், அதுக்கு இந்த கரூர் சம்பவமே ஒரு மிகப்பெரிய சான்றிதழ். சோ இன்னைக்கு இவ்வளோ அதாவது திமுகக்கு தமிழ் மக்கள்னா பிடிக்காது, தமிழ் மொழினா பிடிக்காது, தமிழ் மண்ணுனா பிடிக்காது. ஏன்? தமிழகத்துக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்து தாம் வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைச்ச தலைவர்கள். அம்பேத்கர் பிடிக்காது, MC ராஜா பிடிக்காது. அம்பேத்கர்லாம் ஏத்துக்கிறாங்களே. ஏன் இப்ப அவங்க ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல, ஏன் அரசாங்கம் இப்ப 2 நாள் முன்னாடி அரசு ஆணையில ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல நிறைய தெருக்கள், அரசு பொது இடத்துக்களுக்கெல்லாம் ஒரு தலைவர்கள் பேர் வைக்கணும்ன்ற லிஸ்ட்ல இருந்துதா? இல்ல, அந்த லிஸ்ட்ல இல்ல. ஏன்ற அவங்களெல்லாம் பார்த்தா தலைவரா தெரியலையா? அம்பேத்கர் இன்னும் தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் எதுவும் பண்ணலையா? MC ராஜா எதுவும் பண்ணலையா? ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் எதுவும் பண்ணலையா? அவங்களெல்லாம் பார்த்தா தலைவர்களா தெரியலையா? இவங்களெல்லாம் பார்த்தா தலைவர்களா உங்களுக்கு தெரியல. திமுகக்கு இவங்களெல்லாம் பிடிக்காது. ஆனா திரு கருணாநிதி அவர்கள், எந்த கருணாநிதி வாரிசுனால இன்னைக்கு தமிழகம் இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கோ, அந்த கருணாநிதி பேரை மட்டும் வைக்கிறீங்களேங்க, இது எந்த விதத்துல நியாயம்? இது தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த விதத்துல நியாயம்? எந்த கருணாநிதி அவர்களால, அதாவது கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணணும். ஜூலை 23, 1999, ஜூலை 23, 1999 திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில எந்த நீதி மக்களை காக்கணுமோ அந்த நீதியே மக்கள் மேல ஏவி விட்டு சாதாரண பட்டியலினத்தார் மக்கள், அந்த மாஞ்சோலை தேயிலையில வேலை பார்க்கிற மக்கள், அவங்க ஒரு சம்பள உயர்வு கேட்டு வந்த மக்களை, கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வந்த மக்களை ஓட விரட்டி அவங்க தம் வாழ்க்கைக்கு பயந்து 17 மக்கள் தாமிரபரணி ஆத்துல குதிச்சு உயிர் மாண்டாங்களே. அப்ப இந்த திரு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாருன்ற எந்த தைரியத்துல இவர் பேரை நீங்க ஒரு நூலகத்துக்கும் இந்த ஒரு ரோடுக்கும் ஒரு பாலத்துக்கும் இவர் பேரை வைக்கிறீங்க? எந்த தைரியத்துல இவரை ஒரு தலைவர் லிஸ்ட்ல சேர்க்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். அன்னைக்கு திரு அப்பாவு அவர்களே சொல்றாரு. திரு அப்பாவு அவர்களோட ஒரு பதிவிற்கு நான் கேட்டேன் கருணாநிதி அவர்கள் கிட்ட, நம்ம முதலமைச்சர் அப்ப இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கிட்ட கேட்டேன், நம்ம கலெக்டரையும் எஸ்பியும் நம்ம டிஸ்பஸ் பண்ணணும், இவ்வளவு மக்கள் உயிர் போயிருக்கு, அதுல பிஞ்சு பசங்க, சின்ன பிள்ளைங்க, பெண்கள் எல்லாருமே மாண்டிருக்காங்க, நான் டிஸ்மிஸ் பண்ணணும்னு கேட்டேன். ஆனா அவர் மறுத்துட்டாரு. சோ இவருக்கு எந்த அளவுக்கு தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதிய வளர்த்ததே கலைஞர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதிய வளர்த்ததே கலைஞர் தான் அன்னைக்கு அப்பாவும் பதிவு பண்ணியிருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் பேரை நீங்க எல்லாத்துக்கும் வைக்கிறீங்களே, இது தமிழ்நாடா ஸ்டாலின் நாடா? தமிழ்நாடா கருணாநிதி நாடா? நான் கேக்குறேன். சோ இன்னைக்கு 8 கோடி மக்களோட வாழ்க்கை வெறும் ஒரே ஒரு வாரிசுக்கு கொத்தடிமைகள், அப்படிதானே? சோ இன்னைக்கு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு, இவ்வளோ தூரம் மக்களை 4.5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு.
இவ்வளோ தூரம் தள்ளிட்டு துளி கூட ஒரு வெக்கமான சூடு சொரணை இல்லாம நம்ம ஒரு வார்த்தை சொல்றாரு. நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப 2 நாள் முன்னாடி தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கா இந்தியால, தமிழக முதலமைச்சர் நம்பர் 1 முதலமைச்சரா. ஆமா சார், நம்பர் 1 தான், நம்பர் 1 தான். இப்ப கூட 10 நாள் முன்னாடி சிஏஜி ரிப்போர்ட் வந்தது. 2023-24 சிஏஜி ரிப்போர்ட்ல தமிழகம் நம்பர் 1 தான். எதுல தெரியுமா? ரெவென்யூ டெபிசிட்ல, நிதி பற்றாக்குறையில 45,000 கோடி நிதி பற்றாக்குறையில இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாலே நம்பர் 1ல நிக்குது. சூப்பர் சார், என்ன ஒரு சாதனை! திமுகவோட 4.5 வருஷ சாதனையோட ஹைலைட் இது. இப்படி ஒரு கேடு கெட்ட ஆட்சியை நடத்திட்டு நிறைய திட்டம் சொல்றாங்களே, காலை உணவு திட்டம் கொண்டு வராங்க, விடியல் பயணம் திட்டம் கொண்டு வராங்க, மகளிருக்கு 1000 ரூபாய்க்கு, எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து நம்ம வந்து நிதி நெருக்கடியில ஒரு 27% நம்ம வந்து கடன் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அப்படின்ற அளவுக்கு 26%, அதாவது அதை விட கம்மியா தான் நாங்க வாங்கியிருக்கோம் அவங்க ஒரு கணக்கு காமிக்கிறாங்க இல்லையா? அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து, நல்ல கேள்விமா, சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 75 ஆண்டுகள் தமிழ்நாட்டோட கடன் சுமை 5 லட்சம் கோடி. இதே இந்த திமுகவோட 4.5 வருஷம் ஆட்சி 75 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் கோடி, இந்த 4.5 வருஷத்துல 4 லட்சம் கோடி. சோ அதை யோசிச்சு பாருங்க, அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க. இது இவங்களோட இயலாமை, இவங்களோட ஆட்சி பண்ண தெரியாத ஒரு இயலாமை, ஒரு அரசாங்கத்தை நடத்த தெரியாத ஒரு இயலாமை, ஒரு திறமையற்ற ஒரு அரசாங்கம். சோ இந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்க நல்ல கரெக்டா சொன்னீங்க. அதாவது இப்ப முப்பெரும் விழால கூட திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய, எங்க வீட்டு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இருந்துச்சு, ஒரு பெரிய பட்டியல் படிக்கிறாரு. ஸ்டாலின் இந்த திட்டம், ஸ்டாலின் அந்த திட்டம், பாதி பேர் அவர் பேர் தான் இருக்கு, பாதி நேரம் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட படிச்சுட்டு நான் கேக்குறேன், இந்த திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றதுல எடப்பாடியார் கூட சொன்னாரு, திட்டங்கள் அறிவிக்கிறதுல இவர் ஸ்டாலின் அவர்களை அடிச்சுக்க முடியாது. திட்டங்கள் அறிவிக்கிறதும் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதும், திட்டங்கள் தான் அறிவிச்சீங்க, அதுதானே குப்பையில போச்சு, அதுதானே அந்த மண்ணு தானே ஆத்துல போச்சு, எங்க போச்சு? திட்டங்களை அறிவிச்சீங்க, என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம்? இவங்களோட இயலாமை. அதாவது இன்னைக்கு ஒரு போட்டோ ஷூட் முதலமைச்சரா மட்டுமே இருக்காரு, ஒரு ஸ்டிக்கர் முதலமைச்சரா மட்டுமே இருக்காரு. விட்டா உங்க நெத்தியில எங்க நெத்தியில கூட ஸ்டிக்கர் ஒட்டிடுவாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு ஷோ நடத்துறாங்க. பெஸ்ட் அந்த ஷோக்கு கல்வியில் சரிந்து சீரழிந்த தமிழ்நாடுன்னு வச்சா சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு கல்வியோட நிலைமை தமிழ்நாட்டுல. சோ கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுன்னு வச்சுட்டு, ஏன் நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல சிந்தனையாளர்களே இல்லையா? தமிழ்நாட்டுல நல்ல எஜுகேஷனிஸ்ட், நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல திறமையான ஆட்கள் யாருமே இல்லையா? எல்லாரையும் விட்டுட்டு ஒரு சினிமா ஸ்டாரை எப்படி ஒரு கல்வி விழாக்கு எப்படி சினிமா ஸ்டாரை கூப்பிடலாம்? அதே தான் பண்ணாங்க. இப்ப 2 நாள் முன்னாடி இஸ்ரேல் காசா போராட்டத்துக்கு சத்யராஜ் அவர்களையும் பிரகாஷ் ராஜ் அவர்களையும், அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனைக்கு குரல் எழுப்பியிருக்காங்க நான் கேக்குறேன். அதுக்கு மேல சத்யராஜ் அவர்கள் சொல்றாரு, மயிரா போச்சு, எங்க மாதிரி ஸ்டார்கள் எங்களோட இந்த மாதிரி மனிதாபமற்ற செயலுக்கு நாங்க குரல் எழுப்பலன்னா எங்களோட புகழ் மயிரா போச்சு அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் சொல்றாரு. சத்யராஜ் அவர்களே, நீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்த பிரச்சனைகளுக்கு இப்ப கரூர்ல உலகமே சந்தி சிரிக்கிற இந்த கரூர் சம்பத்துக்கு குரல் எழுப்பலையே, அப்போ உங்க புகழ் மயிரா போச்சுன்ற. எந்த அளவுக்கு இந்த திமுகவோட ஒரு போட்டோ ஷூட் ஆட்சியும் அதோட எல்லை இந்த கரூர் சம்பவம். இதுல மக்கள் வீழ்த்தி எழுந்துட்டாங்க. 2026 இதுக்கு பதில் சொல்லியே தீர்வாங்க. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா ஒரு கட்சியா வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். இவங்க திமுக பண்ண இவ்வளோ 4.5 வருஷம் கொடுங்கோல் ஆட்சியை தாங்காம மக்கள் சலிச்சு போயிட்டாங்க. நீங்க அந்த அளவுக்கு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. எதிரில நீங்க பாஜக அதிமுக ஒன்றா இணைஞ்சு கூட்டணியில தேர்தலை சந்திக்க போறீங்க. ஆனா அந்த கூட்டணியிலேயே ஒரு சில சலசலப்புகள் இருக்க மாதிரி தெரியுது மேம். இப்போ விஜய் அதிமுகவோட சேர்ந்துட்டா பாஜக காட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதாவது திரு டிடிவி தினகரன் அவர்கள் யாரால ஏவப்பட்டார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா யார்கிட்ட பெட்டி வாங்கினாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் வரும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அவர் பல விஷயங்கள்ல நான் என்ன சொல்றேன், அமமுக கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க அம்மா அவர்கள் பேர்ல. என்டிஏல இருக்காங்க, என்டிஏல இருந்தாங்க. அதான் சொல்றேன். அதாவது என்னைக்கு நீங்க ஜெயலலிதா அம்மா பேர்ல அவங்க ஒரு மிக சிறந்த ஆட்சியாளர், மிக சிறந்த தலைவி, அவங்க பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு அவர் வெக்கமே இல்லாம பப்ளிக்ல இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பிரஸ் மீட்ல வெளியில வந்துட்டு அதிமுக இந்த தேர்தல்ல விழுந்து ஃபெயிலியர் ஆகணும், வீழ்த்துவோம் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. அப்போ நீங்க திரு ஜெயலலிதா அம்மா பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு திருமதி ஜெயலலிதா அம்மா கிட்ட வேலை பார்த்துட்டு நீங்க அவங்களோட இருந்துட்டு அவ்வளோ நெருங்கிய அரசியல் பயணத்துல இருந்துட்டு இன்னைக்கு அவங்க ஒரு உயிரா மதிச்சு வளர்த்த கட்சிய வீழ்த்தணும்னு உங்க மனசுல எப்படி என்ன சார் வரும்? எப்படி சார் அதை பப்ளிக்கா நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க? அதுவும் எலெக்ஷன் இப்ப சில மாசமே இருக்கு. அப்போ அவரோட நிஜமான எண்ணங்கள் என்ன, அவரோட நிஜமான ஒரு நோக்கங்கள் என்ன, அவர் பின்னாடி யார் இருக்கா, யார்கிட்ட இருந்து எவ்வளவு பெட்டிகள் வாங்கியிருக்கான்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இங்க எழும்புது. அது ஏடிஎம்கே இல்ல இடிஎம்கே அப்படின்னு இப்ப தினகரன் சொல்றாரு. அது அம்மாவோட கட்சியில எடப்பாடி பழனிசாமியோட கட்சியா இருக்கு இப்ப அப்படின்றது. இப்ப எடப்பாடியார் தான் வழி நடத்தி ஒரு தலைவரா இருக்கார். ஆனா அத முன்னெடுத்து கொண்டு வந்தவங்க யாரு? எம்ஜிஆர் அவர்களும். இன்னைக்கு அதாவது விஜய் அவர்களே எம்ஜிஆர் அவர்களே தான் சொல்றாரு. சொன்னீர்களே செய்தீர்களான்னு ஜெயலலிதா அம்மாவோட வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்றாரு. அந்த அளவுக்கு எந்த கட்சியிலையும் அவங்க அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த தலைவர்கள் கொண்ட கட்சி அது. அதை இன்னைக்கு ஈடுபடுத்துறது இவர் பண்றது நல்லா இல்ல. அடுத்து நான் என்ன சொல்றேன், இப்போ டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி இந்த அலையன்ஸ் கண்டிப்பா வின் பண்ணும். ஏன்னா கூட்டணி சேர்ந்துருவீங்களா? தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிருமா? அதாவது எடப்பாடியார் கூட சொன்னார் அன்னைக்கு டிவிகே பிளாக பார்த்துட்டு அவரோட கூட்டத்துல பிள்ளையார் சுவி போட்டாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். என்டிஏவோட கூட்டணி என்னைக்குமே தலைவர்கள் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களும் என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். ஏன்னா இன்னைக்கு 2026 வரப்போறது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல, ஒரு புரட்சிகரமான தேர்தல். அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு போர்க்களத்துல இருக்கு, ஒரு எமர்ஜென்சி மோட்ல இருக்கு. எப்படி நம்ம அந்நிய பிரிட்டிஷ்காரர்கள் கிட்ட இருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சோ அந்த மாதிரி இப்போ தமிழகம் இந்த திமுக கிட்ட இருந்து போராடி வெளியே வர வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு 2026. அந்த ஒரு கட்டாயத்தை தான் நம்ம விஜய் அவர்கள் மேல மக்கள் வச்சிருக்கிற ஒரு இதா பார்க்கலாம். ஏன்னா மக்கள் விஜய் அவர்கள் மேல என்ன ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, அதாவது திமுக மேல இருக்கிற வெறுப்ப இவர் மேல ஒரு நம்பிக்கையா திருப்புறாங்க. சோ அதை நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. சோ இப்போ என்னைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றது என்னன்னா, திமுக எதிர்க்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். இது ஒரு தேர்தல் வியூகம், ஒரு சக்கர வியூகம் மாதிரி இது ஒரு தேர்தல் வியூகம். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி மட்டும் அறிவிச்சா போதுமா? அந்த பக்கம் விஜய் அவர்கள் இருக்காரு, அவர் எந்த வித அறிவிப்பும் சொல்லாம எடப்பாடி மட்டும் ஒரு கூட்டணிக்கான அழைப்பை மட்டுமே கொடுத்துட்டு அங்க ஓகே ஆகணும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது பிள்ளையார் சுழி தானே போட்டிருக்கேன்னாரு, தேர்தல் இன்னும் கொஞ்சம் மாசம் இருக்கு, நம்ம பார்ப்போம். கண்டிப்பா இந்த கரூர் சம்பவம் ஒரு மிக துயரமான சம்பவம். ஆனா இந்த கரூர் சம்பவம் திமுகவோட முடிவோட ஆரம்பம். இந்த கரூர் சம்பவம்னால தேர்தல் களம் இப்பதான் தொடங்கி இருக்கு. இந்த கரூர் சம்பவம்னால தேர்தல் களம் நல்ல சூடு பிடிச்சிருக்கு. மக்கள் இப்போ தன்னோட நிலைகளை எல்லா கட்சிகளும் தன்னோட நிலைப்பாட திருப்பியும் ஒரு மறுபரிசீலனை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க தலைவர்களே. இப்ப காங்கிரஸ்ல கூட பார்த்தோம், ராகுல் காந்தி அவர்கள் கூட விஜய் அவர்களை அழைச்சு பேசியிருக்காரு. இப்ப இன்னி வரைக்கும் இவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட விஜய் அவர்களை தாக்கி பேசவே இல்லை. சோ விஜய் அவர்களை ரெக்கமெண்ட் பண்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட. அதுக்குதான் பயந்து போய் திரு உதயநிதி அவர்கள், எப்பவுமே அவங்களுக்கு பயம் தானே, அமித்ஷாவை பார்த்தா பயம், பாஜகவை பார்த்தா பயம், அதிமுகவை பார்த்தா பயம், மக்களை பார்த்தாலே பயம். சோ இன்னைக்கு என்ன சொல்றாரு மீட்டிங்ல, கை எங்களோட விட்டு போகாது, கை எங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு மறைமுகமா பேசுறாரு. அவரே பயந்து போயிட்டாரு. காங்கிரஸ் கூட இருக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை தானே. அதை ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாருன்னா, ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துல வந்த சலசலப்புகள், ராகுல் காந்தி தாவேகா விஜய் அவர்கள் கிட்ட பேசுறதும் இதெல்லாம் ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணவும்
அவர் இப்ப அத மறுபரிசீலனை பண்றாங்களோன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு. இல்ல மேம், நீங்க வந்து என்டிஏல விஜய் வருவார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா விஜய் வந்து தன்னுடைய கொள்கை எதிரியே பாஜகவை தான் அறிவிச்சாரு. அவர் எப்படி இந்த கூட்டணிக்கு வருவாரு? அதாவது ஒரு அதுதான் சொன்னேன், ஒரு கூட்டணின்றது ஒரு தேர்தலுக்கான வியூகமே தவிர ஒரு கூட்டணியில எல்லா கட்சிகளும் ஒண்ணு வந்துட்டா அவங்களோட எல்லா கொள்கையும் ஒன்னாயிடும், அவங்க தலைவர்கள்லாம் ஒன்னாயிடுவாங்க, அவங்க எல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு அர்த்தமா? இல்லையே. இங்க வந்து யார் தலைமையில கூட்டணி அது தலைமை முடிவு பண்ணும். இப்ப வந்து விஜய் வந்து தன்னை முதலமைச்சரா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. டிவிக்கே டிஎம்கே தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணது. அதாவது அதிமுக இடத்த அவர் வந்து ஃபில் பண்ணணும். அவர் வந்து அதிமுக தலைமையில சேர்வார் அப்படிங்கிறது லாஜிக்கா இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல லாஜிக்கை யோசிக்கிறத விட இந்த கரூர் சம்பவம் நீங்க சொல்ற கரெக்ட். விஜய் அவர்கள் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருந்து வந்தவர். அதான் எப்பவுமே ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சு வந்த அப்புறம் அவர் ஒரு ஹீரோவா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அதுல தப்பு இல்ல, ஒரு நார்மல் ஹியூமன் சைக்காலஜி. ஆனா இப்போ இந்த கரூர் சம்பவம் அவரையும் அவர் கட்சியும் ஒரு லேசா ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு, ஒரு ஷாக். இட்ஸ் a ஷாக் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு என்ன இருந்தாலும் தாவேகா மேல எந்த கரூர் சம்பவம்னால தாவேகா வந்து வீழ்த்திடுவோம், இது செந்தில் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜியோட கோட்டை கரூர், அதுல இவங்க எப்படி நுழைவாங்க வெச்சம்பாரு அப்படின்னு எந்த திமுக நினைச்சதோ அவங்களுக்கே பூமரங்க ஆயிடுச்சு இந்த கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவம் தாவேகா மேல அனுதாப ஓட்டுகளை வாங்கி கொடுத்துருச்சு, மக்களோட அனுதாப ஓட்டுகளை. ஆனாலும் திரு விஜய் அவர்களுக்கும் இந்த தாவேகாக்கும் அவங்களோட நிலைப்பாட மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு தருணமா மாறிடுச்சு இந்த கரூர் சம்பவம். மக்கள் ஆதரவு கூடிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் கண்டிப்பா ஒரு என்ன சொல்ற ஒரு அனுதாப ஓட்டுகள் வந்துருச்சு கண்டிப்பா. அப்படின்னா விஜய்க்கு ஆதரவு வந்து கூடிருச்சு அப்படின்னா அவர் தனியா தானே போவாரு. எதுக்கு அதிமுக என்டிஏ தேவைப்படும்? அதாவது இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து மற்ற கட்சிகளோட இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதான் நம்ம வந்து என்ன இருந்தாலும் அரசியலுக்கு புதுசு. விஜய் அவர்கள் அரசியல் களம்ன்றது ஒரு 8 கோடி மக்கள் தமிழக மக்கள்ல வந்து சமாளிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அரசியல் களம் தெரிஞ்சு நல்ல பயிற்சி பெற்ற ஒருத்தங்க இருந்தாதான், கூட இருந்தாதான் அதை அவர் முன்னெடுத்து போக முடியும்ன்றது அவர் இந்த இடத்துல உணர்ந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. சோ இந்த இடத்துல அவர் ஒரு நல்ல ஒரு அரசியல் களத்துல நல்ல பழகி பழுத்த ஒரு கட்சியோட நம்ம கை சேர்ந்தா நல்ல நம்ம இந்த இடத்துல முன்னிறுத்து வரலாம், இது முதல் தேர்தல் அப்படின்ற ஒரு யோசனைக்கு வர வாய்ப்புகளும் இருக்கே. ஒருவேளை அதிமுக தாவேக கூட்டணி அமையுது, ஆனா நீங்க பாஜகவை கட்டி விட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு விஜய் கண்டிஷன் வச்சா அதிமுக என்ன செய்யும்? அவரையும் வைக்க போறார். இவர் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரே தவிர எடப்பாடி பழனிசாமி அந்த ஐடியா இருக்காதா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா கூட்டணி தான் வெற்றி. சோ தனித்து போட்டின்றது வந்து அது ஒரு எல்லாருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் உள்ள ஒரு ஆசையா இருக்கலாம். ஆசைப்படுறதெல்லாம் நம்ம பிராக்டிகலா இல்ல. எந்த தலைவரும் தனித்துதான், எந்த கூட்டணியில இருக்க தலைவரும் கேட்டு பாருங்க, தனித்து நிக்கிறேன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு தலைவர். சோ பட் ஆனா கள நிலவரம் என்ன, கள உண்மைகள் என்ன, அதை பார்க்கணும். இன்னைக்கு திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு ரொம்ப மிக வலிமையான ஒரு கூட்டணியால தான் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்காங்க. சோ அப்படின்றப்போ அந்த ஒரு நோக்கம், அதான் அந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு நல்ல அரசியல் புரிதல் உள்ள தலைவர்களா இருந்தா கண்டிப்பா இந்த கூட்டணி அமையும். ஸோ என்டிஏல விஜய் வருவார் அப்படிங்கிறது உங்க நம்பிக்கை. இப்போ வந்து கடந்த வாரத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அதாவது கடந்த வாரத்தில் வந்து திருமாவளவன் வந்து ஹெட்லைன்ஸ் அதிகம் பார்க்க விட, ஏன்னா அவர் போற வழியில வந்து பாஜகவால இல்ல ஆர்எஸ்எஸ்ஸால ஏவி விடப்பட்ட ஒருவர் வந்து அவர் காரை மறிச்சு அங்க ஒரு வாக்குவாதம் நடைபெற்றதா ஒரு தகவல். அங்க வந்து ஒரு தலைவர் போறாரு, திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னும் போது அவங்க தொண்டர்கள் வந்து தலைவரோட பாதுகாப்பை கருதி இந்த மாதிரி செய்யறது வந்து ஒரு யூஷுவலா பாக்குறீங்க, இல்லை எப்படி பாக்குறாங்க? திரு திருமாவளவன் அவர்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நோய் வந்துருச்சு, திமுகஇசம் நோய். எந்த 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 தருணத்துல அவர் விசிக கட்சியை எதுக்காக எந்த பட்டியலினத்தாருக்காக ஆரம்பிச்சாரோ
அந்த கட்சிக்கான அந்த மக்களுக்காக அவர் குரல் கொடுக்க முடியலையோ, எப்ப அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மறுத்தாரோ, ஓடி ஒளிஞ்சாரோ, அன்னைக்கே அவர் தலைவர் பதவி க்ளோஸ். குரல் கொடுத்துட்டு இருக்காரு, எங்க எங்க ஏன் அந்த தூய்மை பணியாளர்கள் எங்க ரிப்பன் பில்டிங் வாசல்ல போய் அவர் ஆதரவு கொடுத்தாரு. அங்க போய் பேருக்கு ஒரு ஆதரவு போட்டோ ஷூட். அதான் சொல்றேன், இவருக்கு திமுக ஃபீவர் பிடிச்சிருச்சுன்னு. ஏன்னா இந்த ஆங்கில படத்துல எல்லாம் போய் பார்ப்போம்ல, ஜாம்பின்னு, அது ஒரு ரத்தத்தை குடிக்கும் மிருகம். அது போய் ஏதாவது மனுஷனை கடிச்சுன்னா அந்த மனுஷனும் ஜாம்பி ஆயிடுவான். அந்த மாதிரி திமுகன்ற ஜாம்பி கடிச்சு இப்ப திரும்ப அவர்களும் ஒரு ஜாம்பி ஆயிட்டார். மக்களோட வாழ்வாதாரத்தையும் அடிப்படை உரிமைகளையும் உறிஞ்சுனா நான் இந்த கூட்டணியில இருக்கணும், நான் இந்த ஒரு கொஞ்சம் சீட்டுக்காக, இந்த பெட்டிக்காக நான் இந்த கூட்டணியில இருக்கணும்னு ஒரு எப்ப அவர் வந்து தள்ளப்பட்டாரோ அந்த கட்டாயத்துக்கு, அன்னைக்கு அவர் தலைவர் பதவியை திறந்துட்டாரு. எப்போ அந்த மக்கள் பட்டியலினத்தார் நைட்டு நடு ராத்திரி தர தர தரன்னு பொம்பளைங்க இழுக்கப்பட்டிருக்காங்க. பட்டியலினத்தார் பொம்பளைங்க, போலீஸ் வந்து எந்த போலீஸ் மக்களை காக்கணுமோ அந்த போலீஸ் தர தர தரன்னு இழுத்து போகுது. என்ன தைரியம் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு போலீஸ்க்கு மக்கள் மேல கைய வைக்க? நான் கேக்குறேன், அவங்க என்ன தீவிரவாதிகளா இல்ல குண்டர் சட்டம்ல புக் பண்ண வேண்டிங்களா? சாதாரண பாமர மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் அப்புறப்படுத்த சொல்லுது. எதனால யார் செஞ்ச சதி? அதுதான் சொல்றேன். இந்த திமுக ஆட்சியில இது கருணாநிதி அந்த 1999 மாஞ்சோலையில ஆரம்பிச்ச அதே டாக்டிக்ஸ இப்பவும் யூஸ் பண்றாங்க. நீதிய மக்கள் மேல திருப்பறது. யாரோ ஒருத்தர் போய் மனு கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா பார்த்தா கடைசியில அவங்களே திமுகவோட ஒரு உறுப்பினர், அவங்க போய் பொதுநல வழக்குன்னு போய் போட்டிருக்காங்க. அப்பதான் இந்த அதாவது 15ஆம் தேதி சுதந்திர தினம், 13ஆம் தேதி நைட்டு அப்புறப்படுத்துறாங்க. அதானே உங்க பிளானு? மக்கள் இன்னைக்கு தொல்லை. அதான் சொன்னேன், திமுகக்கு தமிழ் மண்ணு பிடிக்காது, மண்ணெல்லாம் சொராண்டிட்டீங்க. காவேரி ஆத்துல ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மண்ணு இன்னைக்கு சொராண்டப்படுது, கொள்ளையடிக்கப்படுது. திமுகக்கு தமிழ் மண்ணு பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது. மொழிக்காக என்ன செஞ்சீங்க? தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 70% தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்வோன்னு. எங்க பண்ணீங்க? சோ திமுகக்கு இன்னைக்கு தமிழ் மண்ணு பிடிக்காது, தமிழ் மக்கள் பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது, தமிழ்நாடே பிடிக்காது. சோ இந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட ஆட்சி திமுகவின் ஆட்சி. இதுல இவர் வந்து ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால அவங்களை என்ன சொல்றாரு, 2 நாள் கழிச்சு ஒரு பிரஸ் மீட்ல, குப்பை பொறுக்கிறவங்க. எந்த அளவுக்கு நீங்க எந்த மக்களுக்காக கட்சியை தொடங்கினீங்களோ அவங்களே இழிவுபடுத்துறவர் ஒரு தலைவரா நான் கேக்குறேன். இவரு அன்னைக்கு ஒரு கார்ல வந்துட்டு, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சரி அவரு முன்னாடி பைக்ல போறாரு, நீங்க கார்ல போறீங்க, சொகுசு உங்களை மாதிரி சொகுசு வண்டியில வராரு, சாதாரண ஒரு பைக்ல போறாரு. சரி இடிச்சிருச்சு, சரி அவரே தான் வந்து இடிச்சாருன்னு வச்சுப்போமே, யார் மேல தப்புன்றத அப்பாற்பட்டு இப்படி இவ்வளோ பேரு போய் ஒத்த ஆள போய் அடிப்பீங்களாயா? அதுவும் துரத்தி கோர்ட்டு உள்ள போய் அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான செயல். இத விசிகா திரும்ப அவர்கள் உள்ள உட்கார்ந்தே பார்த்துட்டு இருக்காரு. மற்ற தலைவர்கள் இப்படி பண்ணுவீங்களா, ஏன் என்கிட்ட மட்டும் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த தொண்டர்களும் மற்ற தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா, எங்க தலைவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க பாதுகாக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏங்க மக்களை பார்த்தாலே உங்களுக்கு பயமா? ஒரு சாதாரண மனுஷன் ஸ்கூட்டர்ல போக கூடாதா? அப்ப நீங்க கார்ல வரீங்கன்னா யாருமே ரோட்ல போக கூடாதா நான் கேக்குறேன். இல்ல அது கரெக்டா வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு, அதாவது 2 பக்கமும் கரெக்டா வீடியோ எடுத்திருக்காங்க. அது எப்படி கரெக்டா வீடியோ எடுப்பாங்க நேரத்துக்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? நார்மல் சிசிடிவி காட்சிகள் இல்ல, அது வீடியோவா எடுக்கப்பட்டதுன்னா அது நார்மலா அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களா? இல்ல இவர் விசிகா திரும்ப வராங்கன்னு எடுத்திருக்கலாம், திரும்ப அவர் கார் வருதுன்னு எடுத்திருக்கலாம். ஹைகோர்ட் வாசல்ல திரும்ப அவர்கள் அன்னைக்கு ஒரு போராட்டத்துல இருந்து ரிட்டர்ன் வராரு, போராட்டத்துக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் வராரு, அந்த சமயத்துல தான் எடுத்தது. அவர் திரும்ப அவர்கள் வர்றான்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கலாம். அவர் கார் உள்ள தானே இருக்காரு, அவருக்கு எதுக்கு மக்களை பார்த்தா பயம்? சரி உங்களுக்கு அப்படியே பயம்னா நீதிய நாடுங்கன்றேன், போலீஸ் நாடுங்க, போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு போய் அந்த மனுஷனை போய் அப்படியே அடிப்பீங்களா, உதைப்பீங்களா? அதுக்கு மேல வெக்கமே இல்லாம, அதாவது இன்னைக்கு திமுகக்கு மக்கள் வந்து திமுகவோட விரோதி, மக்களை வந்து ஒடுக்கணும், மக்கள் வந்து குரலை எழுப்பக்கூடாது. அவர் வந்து கேட்டுட்டாரு,
அந்த இவர் வண்டியை நிறுத்தி வந்து கேக்குறாரு இவர் கார்ல, என்ன சார் இடிச்சிட்டீங்களே ஏதோ கேக்குறாரு. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஓடி ஓடி விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இன்னைக்கு மக்கள் குரல் எழுப்ப கூடாது, மக்கள் நசுக்கப்படணும், ஆட்டு மாட்டு மந்த மாதிரி மக்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் தலையாட்டணும். நீ குரல் எழுப்பினா உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணு. இப்ப மாரிதாஸ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க, புதிய தலைமுறையோட அரசு இதை நீக்கினாங்க. அந்த மாதிரி மக்கள் குரலை ஒடுக்கணும், நசுக்கணும், ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும். இப்ப தாவேகாவை பண்ண மாதிரி உடனே கட்சியே ஆஃப் பண்ணிடணும். சோ இதுதான் திமுகவோட, அதாவது திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டு தான் சொந்த சொத்து மாதிரி கொண்டாடுது. தமிழ் மக்கள் வரி பணத்தை தன்னோட பாக்கெட் மணி மாதிரி நடத்துது. சோ இந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட ஆட்சியில, கேடு கெட்ட கூட்டணியில இருக்கிற திருமா அவர்கள் இதுக்கு மேல வெக்கமே இல்லாம பேசுறாரு. அவன் வந்தான், முறைச்சான், பார்த்தான், இது என்ன இது? அதாவது ஒரு சாதாரண மனுஷன் மேல ஒரு கேஸ் போடுறதும் ஒரு தலைவருக்கான ஒரு பண்பும் அழகும் அவர்கிட்ட தெரியவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு திமுகவோட ஆழமான ஒரு பிம்பம் அவர் மேல விழுந்திருக்குன்றது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க கூடிய விஷயம். அவர் தலைவரா இருக்கு, இன்னைக்கு லாய்க்கே இல்ல, விசிகா கட்சியை அவர் கலைக்கிறதே நல்லது. சோ இன்னைக்கு ஒரு தெருவுல ஒரு நாளைக்கு மக்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியல. இந்த லட்சணத்துக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு, தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு அளவு இருக்கான். என்ன காமெடி இது, என்ன காமெடி? தன்னோட இயலாமைய மறுக்க ஓடுறாரு, ஒளியிறாரு. இல்லாட்டி பாஜக மத்தியில இருந்து அமைச்சத 8 எம்பிக்கள் கூட்டம் ஹேமாலினி அவர்கள் மத்த மாநிலங்களுக்கெல்லாம் எதுக்கு போல அப்படின்னு கேக்குறாங்க. மணிப்பூருக்கோ உங்களுக்கு வந்தாங்கல்ல, உத்தரப்பிரதேஷ்கோ போலயே. அதுதான் சொல்றேன், அதுதான் நோக்கம் மட்டுமே இருக்கேன்னு கேக்குறாங்க. சரி, அரசியல் நோக்கமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உண்மைன்னு ஒத்துக்கலாமா? இல்ல, அவங்க சொல்றதே இப்போதைக்கு தற்போதைக்கு அவங்க சொல்றதே ஒத்துப்போம். மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்குது, வேணும்ட்டு 8 எம்பிக்கள் குழு அனுப்பினாங்க. சரி, தேஜஸ்வி சூர்யா அவர்கள் எல்லாரையும் அனுப்பினாங்கல்ல, அனுராக் தாக்கூர், ஹேமாலினி அவர்கள். நான் என்ன சொல்றேன், அவங்க ஓப்பனா ஒரு நாள் ஃபுல்லா அந்த மக்களோட இருந்து எல்லாத்தையும் கேட்டு ஓப்பனா ஒரு கேள்வி தானே கேட்டாங்க. ஓப்பனா அவங்க பப்ளிக்கா மீடியா முன்னாடி கூட காட்டினாங்க, இதான் எங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? ஏன் ஓடுறீங்க, ஒளியறீங்க? உங்க மேல இருக்கு விசாரணை ஆணையம் இருக்கு, அவங்க கிட்ட நாங்க பதில் சொல்லிக்கிறோம். ஒரு பாஜக கேட்டு நாங்க சொல்லணுமா? பாஜக இல்ல சார், அது மத்திய அரசு, மத்திய அரசு. தமிழ்நாடு என்ன லண்டன்லயே இருக்கு, தமிழ்நாடு என்ன அமெரிக்காலயே இருக்கு. 8 எம்பிக்கள் குழு பாஜக அனுப்பினது. தமிழ்நாடு அமைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிருப்பாங்க. மத்திய அரசு அனுப்பியிருக்கு சார். இல்ல, பாஜக தான், அதாவது கட்சி ரீதியாக அமைக்கப்பட்ட குழு அது. என்டிஏஆல சாரி, இட் வாஸ் சென்ட் பை தி சென்டர். இட் வாஸ் சென்ட் பை தி சென்டர். மத்திய அரசால அமைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட குழு உங்களுக்கு, அதாவது நீங்க உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஏன் ஓடுறீங்க, ஒளியறீங்க? நான் கேக்குறேன், உங்க மேல தப்பு இருக்கிறதா அதை மறுக்கிறீங்க, ஓடுறீங்க? உங்க மேல தப்பு இல்லைன்னா இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு எதுக்கு இவங்க கோர்ட்டுல போய் வாதாடுறாங்க? நான் கேக்குறேன். இவங்க வாதாடுறது யாரை எதிர்த்து? மக்களை எதிர்த்து இன்னைக்கு திமுக வாதாடுறது. மக்களை எதிர்த்து இன்னைக்கு திமுக நீதியை திருப்புறது. மக்களை கரூர் சம்பவத்துல யாரு பலி? அந்த 41 குடும்பம் பலி, அந்த 50க்கு மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தவங்க பலி. அப்போ நீங்க ஒரு வழக்கு தொடுக்குறீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துல போய் வாதாடுறீங்கன்னா, நீங்க யாரை எதிர்த்து வாதாடுறீங்க? மக்களை எதிர்த்து வாதாடுறீங்க. மக்களை எதிர்த்து ஏன் வாதாடுறீங்க? நான் கேக்குறேன். அதான் சொன்ன, என்னைக்கு அவர் ஒரு முதலமைச்சரா என்ன பண்ணணும்? அன்னைக்கு நைட்டு ஒரு மீடியா அறிக்கையில சொல்றாரு, எனக்கு தூக்கமே வரல, ஆனால் தான் நான் கரூருக்கு உடனே நான் இப்ப போறேன் அப்படின்ற மாதிரி. சார், நீங்க தூங்குறதுக்கு அவங்கள முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்து வச்சிருக்கு? தூங்காம தான் வந்துட்டாரு. கடமை சார், கடமை ஒரு முதலமைச்சரோட கடமை. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாடோட கேடு கேட்ட நிலைமை, ஒரு முதலமைச்சர் அவர்கள் தன்னோட கடமையை செய்யறதுக்கு கூட ஒரு போட்டோ ஷூட் வேணும், ஒரு மீடியா இன்டர்வியூ வேணும், ஒரு பிரஸ் ரிலீஸ் வேணும் இல்ல? அந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம். சோ இன்னைக்கு அவரோட கடமை மக்களுக்கு செய்ய வேண்டியது. இவ்வளவு தப்பு நடந்து போச்சுல, அவர் பொறுப்பேற்க வேண்டியதானே? சரி, நீங்க பொறுப்பேற்கலன்னா கூட பரவாயில்ல,
இந்த கரூர் சம்பவம் நடந்துடுச்சு, அவர் என்ன சொல்லணும்? அங்க போய் பார்த்து, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து, என்னம்மா நல்லா இருக்கியாமா, உனக்கு ஹாஸ்பிட்டல் இது கிடைச்சிச்சா, உனக்கு ட்ரீட்மெண்ட் வந்துச்சா, டாக்டர் வந்தாங்களா, இப்படியா பேசணும்? நான் கேக்குறேன். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல் முதலமைச்சரோடது. அது நீங்களும் நானும் தான் போய் கேட்போம். இதுக்கா ஒரு முதலமைச்சர்? ஆட்சி அதிகாரம் இதுக்கா முதலமைச்சருக்கு? ஒரு முதலமைச்சரானவர் எதுக்கு அவருக்கு ஆட்சி அதிகாரம்? எதுக்கு அவர் நம்பர் 1 பொசிஷன்ல தமிழ்நாடுல இருக்காரு? ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல he has to take action. எங்க வந்தது அவரோட ஆக்ஷன்? இன்னி வரைக்கும் விசாரணை ஆரம்பிச்சது அதுவா ஆக்ஷன்? கன்சர்ன்ட் அபிஷியல்ஸ் கூப்பிட்டு உடனே சஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். இப்படி கர்நாடகால ஒரு சம்பவம் நடந்த போது கூட, ஆர்சிபி ஒரு ஸ்டாம்பீட் நடந்த போது கூட உடனே கிரவுட் கண்ட்ரோல் பில், கூட்ட நெரிசலை சமாளிக்க ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அது எங்க போச்சு? எங்க உங்களோட கிரவுட் கண்ட்ரோல் பில்? ஏன் ஒரு இன்னைக்கு சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டை நாங்க முன்னேற்ற கொண்டு போறோம், இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாலே நம்பர் 1 கொண்டு வரோம்னு எங்க கொண்டு வந்தீங்க? தமிழ்நாட்டை 100 வருஷம் பின்னாடி நீங்க தான் ஏன் கொண்டு போயிருக்கீங்க? உங்க ஆட்சியில தான் தமிழ்நாடு இப்படி ஒரு கதி கலங்கி நிக்குது. இன்னைக்கு எங்க கிரவுட் கண்ட்ரோல் பில்? இது வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் சரி சம்பவம் நடந்துடுச்சு, 41 பேர் பலி ஆயிட்டாங்க, பரவாயில்ல, சரி ஏதோ ஒண்ணு நடந்துடுச்சு, சரி முடிஞ்சது, யார் மேல பழின்னு இன்னைக்கு போய் வாதாடி அவர் திமுகவை காப்பாத்த தானே பாக்குறாரு, அந்த 10 ரூபாய் பாலாஜியை காப்பாத்த தானே பாக்குறாரு. அதுதானே அவர் நோக்கமா இருக்கு. மக்களை காப்பாற்றணும், மக்களுக்காக உழைக்கணும், பேசணும், மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அடுத்து என்ன செய்யணும்ன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கேடு கெட்ட தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? இன்னைக்கு அவர் என்ன சொல்லணும்? இப்படி ஆயிடுச்சு, சரி ஆயிடுச்சு, இனிமே நான் ஒரு முதலமைச்சரா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டுல நடக்காம நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? ஏன் சொல்லல? ஏன் அந்த வார்த்தை அவர்கிட்ட வரல? தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க மாட்டோம்னு இன்னைக்கு உலகமே சந்தி சிரிக்குது தமிழ்நாட்டை பார்த்து. சோ இந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட நிலைக்கு தள்ளி இருக்கு இந்த கரூர் சம்பவம். இன்னைக்கு இந்த கரூர் சம்பவம் மூலமா திமுகவோட அழிவின் ஆரம்பம். மக்கள் விழித்து எழுந்துட்டாங்க. இன்னி வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் தன்னையும் தான் வாரிசையும் தான் அமைச்சர்களையும் காப்பாத்த மட்டும்தான் பாத்துக்கிறாரே தவிர மக்களை பத்தி அறவே யோசிக்கல. சோ இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட நிலைமை மக்கள் இதுக்கு 2026 கண்டிப்பா பதில் சொல்லியே தீருவாங்க. திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே தீருவாங்க. ரொம்ப நன்றி, நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பயன்படுத்தி. தேங்க்ஸ்.